ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதில் வந்து 3 ரேஷியோஸ் வச்சு பார்த்துருப்போம். அதாவது A:B, B:C அப்படிங்கிற மெத்தடில் வேணால் பார்த்துருப்போம். அந்த A:B, B:C கொடுத்தாங்கன்னா பிக்கு காமனாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி போட்டிருப்போம். அதுவே 4 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா A:B:C:D கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டினில் A:B, B:C, C:D மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு A:B:C:D எப்படி மாற்றுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? சேம் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்சிஎம் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வந்து 12ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த 12 வரணும்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8:12. இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12:50. அப்போ இது B:C ரேஷியோ வந்து 12:50. இப்போ இதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இதிலிருந்து B:C வந்து கம்பேர் பண்ணி C:D 6:7 இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப இதை வந்து 15க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக எழுதணும். 5 × 3 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அது அந்த நம்பர்ஸால் மல்டிபிளில் டிவைட் ஆகும். அப்போ 6 வந்து 3 × 2ன்னு எழுதலாம். 3 காமன். 5 2s are 10. 10 × 3 30. அப்போ எல்சிஎம் வந்து 30. இங்கே 30 வர்றதுக்கு 3ஆல் மட்டும் 35. இப்போ இதை காமனாக A:B:C:Dயில் எழுதலாம். இப்போ இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 16:24. 16:24, 24:30, 30:35 அந்த ஃபார்மேட்டில் காமனாக வந்துருமா? இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஏன்னா பிங்கிற டேர்ம் இங்கேயும் காமனாக இருக்கணும். அப்போ A:B, B:C, C:D அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ A வந்து 16, B 24, C 30, D 35. அப்போ ஆன்சர் வந்து 16, 24, 30, 35ங்கிறது ஆன்சர். இதையே வந்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப லாங் போட்டால் டைம் எடுக்கும். ஷார்ட்டாக ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்சிஎம் எடுக்காமல் 2:3, 4:5, 6:7 எப்படி போடலாம் அப்படின்னா ஏவை வந்து A × C × E, பியை வந்து A × B × C × E, சியை வந்து E, D வந்து E × F. இந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஏங்கிறது ACE, பிங்கிறது BCE 1, DE 1, DF 1 3 டைப்ஸ் வரும். இதில் ஏங்கிறது இது A, B, C, D, E, F. யார் வச்சுக்கணும்? A:B, B: ஸ்மால் A, B, C, D, E, F. A × C × E. A வந்து 2, 4, 6. 2 4s are 8. 6 8s are 48. அப்போ 48 ஏவோட வேல்யூ 48. B மல்டிபிள் பண்ணணும். B என்னது? B × C × E. 12 6 are 72. அப்போ 72. BDE, BDE 5 3s are 15. 15 × 6 எவ்வளோன்னு பார்க்கணும். இல்லைன்னா 6 3s are 18. 18 × 5 பார்க்கலாம். 15 × 6. 5 6 are 30. 6 7 8 90. 15 × 6 90. அடுத்தது BDF, இந்த லாஸ்ட் நம்பர் 15 × 7. 15 × 7. 5 7s are 35. 7 8 9 105. இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு டேபிளில் வந்து டிவைட் ஆகும். அது எந்த டேபிள்லன்னு பார்க்கணும். 22:90:105 இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் காமனாக ஏதாவது டிவைட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே 3 டேபிளால் டிவைட் ஆகும். 48 ÷ 3 போட்டோம் அப்படின்னா 1 3 is 3, 6 3s are 18. அப்போ 16. 72 போட்டோம்னா 3 2s are 6, ரிமைனிங் 1 வந்து 12, 6 2s are 12. அப்போ 24. 90யை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 30. 305 105 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9. 15 வந்து 35. 16:24:30:35. எல்சிஎம் மெத்தடில் யூஸ் பண்ணுறப்ப இதே ஆன்சர் தான் வந்தது. ஷார்ட்கட் மெத்தட்லேயும் இதே ஆன்சர் தான் வந்தது. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ACE, BCE, BDE, BDF இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா
ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். ஏசிஇ பிடிஇ வச்சுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.